கிட்டத்தட்ட ஒரு பொது விடுமுறை நாள் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆக்சுவலாக ரஜினியோட மனதால் அந்த ஃபீல் கூட அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு விடுமுறை நாளில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. அதுவும் குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. தீபாவளிக்கு நிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள். முதலில் அவருக்கு நம்ம மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். இன்றைக்கி வந்து அவருடைய படையப்பா திரைப்படம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மறுவெளியிட திரைக்கு வந்திருக்கு. பொதுவாக இந்த மறுவெளியீடுங்கிறது அப்பப்போ நடக்கும். வருஷத்துக்கு ஒரு படம், குறிப்பாக ஒரு படம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு வாட்டி திரும்ப திரும்ப ரீலீஸ் பண்ணுவாங்க. அவருடைய படங்களே இந்த ராகவேந்திரர், பாபா, இந்த மாதிரி படங்கள்லாம் அவரே மீண்டும் அதை பண்ணியிருக்காங்க. அது மீண்டும் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. ஆமாம், பாபா தான் இருக்குது ராகவேந்திர ராவில். மற்ற படங்கள் எல்லாம் அந்தந்த நிறுவனங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து அவர் இன்டென்ஷனில் பண்ணாமல் வச்சுருந்தார். 25 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டு காலம் பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தார். எதுலேயுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ யூடியூப்பில் படையப்பா பாடல்கள் கிடைக்காது, உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ தான் கிடைக்கும். அதே மாதிரி டிவியில் பார்க்க முடியாது. ஏங்கிறதுக்கு அவரே காரணம் சொன்னார். இந்த படத்தை வந்து அடிக்கடி போட்டு அது ஏன்னா இந்த படத்தில் வந்து A to Z எல்லாமே வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய காட்சிகள். எந்த ஒரு காட்சியுமே நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து தன்னுடைய 50வது ஆண்டில் தன்னுடைய 75வது பிறந்தநாள் விழா அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு எவ்வளோ பிளானாக வந்து. இல்லை, இன்னொரு விஷயம் சங்கர் என்னென்னா, இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து படையப்பா ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவர் தன்னுடைய 75வது பிறந்தநாளில் வெளியிடணும்னு அதை காப்பாற்றினார் பாருங்க. அதை ஒரு கட்டுப்பாடாக இருந்திருக்காரு. அதில் இது எதுன்னா 2013 நினைக்கிறேன். 2013 நாங்களே வந்து அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம். என்னன்னா, இந்த படத்தை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட சில வெளிநாடுகளில் திரையிடணும். ஏன்னா அவர் தான் படத்தோட ப்ரொடியூசரு. தமிழ்நாட்டில் இல்லை சார், வெளிநாட்டில் திரையிடணும், அதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து வந்த பதில் என்னென்னா, அவங்க வி ஹேவ் அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேறு திட்டங்கள் இருக்குது, இப்போ இந்த படத்தை தர்றதில்லை அப்படின்னாங்க. அந்த திட்டம் என்னன்னா, 25 ஆண்டு காலம் ஒரு மனிதர் இப்படி ஒரு பிளான் பண்ணி சைலண்டாக வச்சுருந்துக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய. இன்னொன்று, அது வந்து பணம் காய்க்கிற மரம் மாதிரி. ரீரிலீஸ் பண்ணாலும் அது பயங்கரமாக ஒரு 10 நாட்கள் ஓடக்கூடிய ஒரு 10-15 நாள் ஓடினாவே அது ஒரு லாபம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் 3 நாள் ஓடினாலே லாபம் தான். ஆமாம் ஆமாம். அது இந்த படம் ரீரிலீஸ் தானே, 3 நாள் பேக்கட் ஹவுஸை ஓடிச்சுன்னா அந்த படம் பெரிய லாபம். இன்னொன்று, அது எடுக்கப்பட்ட காலகட்டத்தையும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலாக இருந்த ஒரு காலகட்டம், ஜெயலலிதா ஆட்சி காலம், அப்போது எடுக்கப்பட்ட படம். அதில் வர வசனங்கள்லாம் ஆட்சிக்கு எதிராக இருக்குது, ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்குன்னு பேசப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்துருந்தாரு. அந்த நேரத்தில் தான் முத்து திரைப்படம் வந்தது. அந்த படம் பெரிய வெற்றி படம். அதுக்கடுத்து அருணாச்சலம் ரிலீஸ் பண்ணார், அதுவும் பெரிய வெற்றி படம். ஆனால் ரஜினி சாருக்கு வந்து எப்படின்னா, அந்த முத்துவை விட இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு படம் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால் எல்லாத்தையுமே வந்து அவர் பிளான் பண்ணி பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சுருக்கார். இதில் வந்து டைரக்டர் இருக்கார், இன்னும் மற்ற கலைஞர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலும் இவங்க எல்லாரையும் விட இந்த படத்தை டிசைன் பண்ணதுலேருந்து, பேர் வச்சதுலேருந்து, கலைஞர்களை தேர்வு பண்ணதுலேருந்து, அவங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே ரஜினிகாந்த் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நடிகராக இருக்கிறவங்க வந்து ஒரு கதையை யோசிப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல. நிறைய கதை கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு கதையை சொல்லி இதை வந்து இப்படி டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. பொன்னியின் செல்வன்லேருந்து ஒரு நாட்டை எடுத்து நந்தினிங்கிற கதாபாத்திரம். இதில் வந்து ராஜா சார் வந்து அடிக்கடி ரஜினியை பற்றி என்ன சொல்லுவார்னா, ரஜினிக்குள்ள மிகப்பெரிய டைரக்டர் இருக்கார், இங்கே இருக்கிற அத்தனை டைரக்டரையும் தூக்கி சாப்பிட்ருவார் அவர் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு மேடையிலே கூட தனுஷ்கிட்ட சொல்லுவார். எதனால் அதை சொன்னார்னா, அப்போ ரஜினி வந்து உழைப்பாளி முடிச்சுட்டு ஒரு படம், அதாவது பாண்டியனுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வள்ளி, அவரோட சொந்த படம். ரஜினி ஆர்ட்ஸ் அப்படின்னு பேனரே அதுதான், ஒரே ஒரு படம் தான் பண்ணாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அதை எடுக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு நடராஜ் தான் டைரக்டராக போடுறாரு. இவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாமே ரஜினி சார் தான். இதுக்கு அவர் எழுதுன அந்த டைலாக் பேப்பர்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ரஜினி சார் கைப்பட எழுதுன டைலாக் பேப்பர் பார்த்துருக்கேன். அதில் ராஜா சார்கிட்ட போய் வந்து அவர் பாட்டு கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, சாமி கதை தான், ஒரு பொண்ணு சீஃப் மினிஸ்டர் பையனை பட்டா கத்தியால் குத்திடுறான். குத்திட்டு அந்த கத்தியை உருவிட்டு அவள் சபதத்தை முடிச்சுட்டு உட்காடுறான். இதுதான் சாமி கிளைமேக்ஸு.
இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி வருது, ஒரு ரொமான்ஸ் காட்சி, கிளைமேக்ஸ், ஒரு ரொமான்டிக் காட்சி. இந்த காட்சிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. ராஜா சார் ஸ்டன் ஆயிட்டாராம். என்ன மனுஷன்டா இந்த கதை எப்படி சொல்றான் ஆமா. எந்த காட்சியை முன்னாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரொமான்ஸ், அதுக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்குறானே, என்ன மாதிரி டைரக்டர் அப்படின்ட்டு. அப்போ சொன்னாரா, நீங்கள் எதுக்கு வெளியில் போய் டைரக்டர் தேடுறீங்க, கதை கேட்குறீங்க, உங்ககிட்ட இவ்வளோ கதை இருக்கு, இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க படம். இல்லை, இப்போ நம்ம இதுக்கு ரீசெண்டாக ஒரு எடுத்துக்காட்டே நம்ம சொல்லி ஆகணும். ஜெயிலர் 2ல வந்து அந்த ப்ரொமோ எடுக்கிறாங்கல்ல, அப்போ வந்து அதை இழுத்து விடுறாரு அந்த போர்வையை. அதுலயே அவர் தெரியுறாரு. அதுல டைரக்டர் சொல்றாரு, போர்வையை இப்படி விலக்கிட்டு நாங்க பாக்குறோம். அதுல மாஸ்க் கிடையாது, இவர் எடுக்கணும், நான் எடுக்கணும். அதை எப்படி நீ பயந்து போய் தானே மூடின, அப்புறம் நீ எப்படி திறக்கணும்? பயந்து போய் மூடி இருக்க, நீ எப்படி திறக்க முடியும்? திறந்தாதான் நீ மூடிக்கிட்டாரு, நான் திறக்கிறேன்னு காலில் இழுப்பாரு. அதை வந்து ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அந்த இது இருக்கு, அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த கதையை உருவாக்குறார். பல கதைகளுக்கு, பல படங்களுக்கு, அவரோட படங்களுக்கு அந்த நாட்டு வந்து அவர் தான் கொடுத்துருப்பார். இந்த பொன்னியின் செல்வன் நிகழ்வுல அவர் பேசும்போது அந்த பொன்னியின் செல்வனை பற்றி அப்படியே உருகி பேசுறாரு. நான் கல்கி இருந்தா சாஷ்டாங்கமா நான் காலில் விழுந்து வணங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நந்தினி வந்தியத்தேவன் கதாபாத்திரம் ஜெயலலிதா கிட்ட கேட்கும்போது, இப்போ உள்ள ஹீரோவில் பொன்னியின் செல்வனை மீண்டும் எடுத்தா என்ன, யாரை நடிக்க வைக்கலாம் வந்தியத்தேவனா அப்படின்னா ரஜினிகாந்த்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் வந்து ஒரு 300 பக்கம் இருந்தாவே என்னால் படிக்க முடியாதுன்னு அந்த மேடையில் சொல்றவர் 2000 பக்கங்கள் உள்ள ஒரு எனக்கு தமிழ் தெரியாது, நான் தமிழ் எனக்கு பெருசா வராதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடக்கம் தான். வள்ளி படத்துக்கு அவர் டயலாக் எழுதின பேப்பர் நான் பார்த்துருக்கேன். தமிழ்ல டயலாக் எழுதுறாருன்னா அவருக்கு எவ்வளவு புலமை இருக்கு, அதை யோசிப்பாரு. இன்னொன்னு அந்த இந்த புத்தகம் இல்லை, பல புத்தகங்கள், பெரிய பெரிய புத்தகம். நான் வந்து அவர்கிட்ட மன்னன் மகள்னு ஒரு புத்தகம், அப்புறம் இன்னொரு கல்கியோட சாண்டில்யனோட 2 புத்தகங்கள், கல்கியோட ஒரு புத்தகம், இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து ரொம்ப அவ்வளோ ஆச்சரியமா, ரொம்ப அன்போடு அதை வாங்கிட்டாரு. அவ்வளோ ஆர்வத்தோட படிக்கிறார். வெங்கடேசனுடைய அந்த வேல்பாரி அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது இல்லை, அந்த நிகழ்வுல வந்து பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆமாம், அது ஒரு வியக்க வைக்கிற ஒரு பேச்சா இருந்தது. அவர் படித்த நூல்களுடைய வரிசையை சொல்லி எல்லா, அதாவது தமிழ்ல வந்து பிரபலமான அல்லது முக்கியமான எழுத்துக்கள் அத்தனையும் வந்து அவர் படிச்சிருக்காரு. இப்போ இதில் அந்த ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால தான் வந்து அவருக்கு இந்த கதையை வந்து அவருக்கு பிடிப்படுது. இந்த படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை அவர் முன்னாடியே உருவாக்கிட்டு கே.எஸ். ரவிக்குமாரை கூப்பிட்டு இதுதான் கதை. இப்போ அதுக்கு முன்னே முத்து படம் பண்ணாங்களே, அப்பையும் கூட அவர் ஒரு கதை சொல்லிட்டார், இந்த படம் இப்படி வரணும், நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்றாரு. அப்பையும் கூட அவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு இது வரணுங்கிறதுக்கு என்ன பண்ணாரு, ஒரு மலையாள படம், அந்த படத்தினுடைய இதை நாட்டை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த படத்தை இப்போ பார்க்காதீங்க, நீங்கள் போய் ஸ்கிரிப்ட் எழுதுங்க, அதுக்கப்புறமா அந்த படத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த படம் பார்த்தா அந்த பாதிப்பு வந்துடும். அதே மாதிரி படையப்பாவுக்கு வந்து இவர் கதை எல்லாமே தயாரான பிறகு ஐஸ்வர்யா ராயை தான் அதை நினைச்சு பார்க்குறாரு. அவர் வீடியோவில் வெளிப்படுத்தி இருக்கிறதா தான். இப்போ அவர் வந்து கதையெல்லாம் தேர்வு பண்ண பிறகு என்னென்ன கதாபாத்திரம், அந்த நீலாம்பரிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஐஸ்வர்யா ராயை தான் நினைக்கிறார். நினச்சி பார்க்குறாரு, வெயிட் பண்ணுறாரு, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கே.எஸ். ரவிக்குமார் ஒரு நாள் ரம்யா கிருஷ்ணனை பார்த்துட்டு அனுப்புகிறாரு. அவங்க இப்போ அந்த பார்வை, அந்த கண்கள், அந்த ஒரு மிரட்டலாக பார்க்கறது இருக்குல்ல, அதுக்கு பிறகு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி கூட நான் அரை மனசாக தான் ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்கிறார். இந்த நடிப்பில், அதாவது அவங்க தோற்றத்தில் இது வந்து நான் நினச்ச மாதிரி வராது அப்படிங்கிற உறுதி அவருக்கு இருந்திருக்கு. நடிப்பை பார்த்த பிறகு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கார். இதெல்லாம் இந்த படத்தை தயாரிக்கும் போது அப்போ இருந்த நிலைமை இதெல்லாம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ தேட்டரு, இந்த படம் எப்படி ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் ஈக்குவல் டு எ மேசிவ் நியூ ரிலீஸ். ஒரு டாப் ஹீரோ அவர் நடித்த ஒரு மாஸ் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அதை எப்படி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அதுக்கு இணையாக இந்த ரீரிலீஸ் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 460 திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் 460 தியேட்டர்கள். நான் காலையில் கேட்கும்போது அது காட்சிகள் இன்னும் கூட அதிகப்படுத்தியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் 500 அரங்குகளுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கோம். அதே போல் அண்டை மாநிலங்கள், கேரளாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு, கர்நாடகா, ஆந்திரா. கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு ரிலீஸ் இந்த படம். அதே போல் வட இந்தியாவிலும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உலகம் முழுக்க ஒரு 600 திரையரங்குகள் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கும். இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு பழைய படம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தைய படம் ரீரிலீஸில் 600 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆனது சரித்திரமே கிடையாது.
அதே போல் டிக்கெட் சேல்ஸு அது வந்து ரொம்ப நம்ப முடியாததாக இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இப்போ அகண்டா 2 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து பாலகிருஷ்ணா படம், பெரிய எதிர்ப்பு, அதுவும் ஒரு சின்ன தடைக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் ஆகுது. பெரிய அளவுக்கு விளம்பரம்லாம் கூட பண்ணாங்க. ஒரு கம்பேரிசனுக்காக போடுறாங்க, இந்தியா முழுக்க ஒரு நாளில் சேல்ஸு ப்ரீ சேல்ஸுன்னு சொல்கிறோம்ல, அது அகண்டா 2 படத்துக்கு எவ்வளோ, படையப்பாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தா அகண்டா 2க்கு வந்து ஒரு நாளில் 80,000 டிக்கெட் விற்றுருக்காங்க. இந்த படத்துக்கு 1,20,000 டிக்கெட் விற்றுருக்காங்க படையப்பாவுக்கு. ஒரு புது படத்துக்கும் பழைய படத்துக்கும் கம்பேரிசன் பார்த்துக்கங்க. அதே போல் வசூலில் இந்த படத்துக்கு, அதாவது அகண்டா படம் என்ன சம்பாதிச்சதோ அதைத்தான் வந்து படையப்பாவும் அதற்கு இணையாக வந்து வசூலிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். வந்து படத்தை வந்து மீண்டும் படத்தை பற்றி மீண்டும் நம்ம பேசுவோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். படையப்பா திரைப்படம் வந்து திரையரங்குகளில் தான் பார்க்கணும் அப்படின்னு ரஜினி சார் விரும்பினார் இல்லையா? அது ஏன் அப்படிங்கிறது திரும்ப பார்க்கும்போது வந்து புரியுது. அவருக்கு என்னன்னா, இந்த கால இளைஞர்கள் இப்போ இருக்கிறவங்க படம் எடுக்கிறாங்கல்ல, இப்போ இருக்கிற இயக்குநர்கள் படம், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டியூஷன் நடத்தியிருக்காரு, ஒரு பாடம் நடத்தியிருக்காரு தேட்டரில். ஏன்னா முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்கன்றதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இந்த படம் வந்து 20க்கு ஒரு அந்த தலைமுறை இடைவெளின்றாங்களா, அந்த இடைவெளி எதுவுமே கிடையாதுன்றத நிரூபிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. இல்லை, ஒரு இப்போ நம்ம அகண்டா 2க்கு எந்த ஒரு புது படத்துக்கு ஆர்வமாக இருப்பாங்களோ அதை விட ஒரு படங்கு மேலே தமிழ்நாட்டில் அந்த ஆர்வம் தெரியும் இந்த படத்துக்கு. அதேமாதிரி தியேட்டர்லேயும் ஒரு பெரிய உற்சாகத்தை நம்ம பார்க்க முடியுது அந்த படத்தை பார்க்குற அந்த காட்சிகளை ரசிக்கும் போது. இன்னொன்று, ரஜினி படத்துக்கு வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் இசை, வைரமுத்து பாடல்கள், அப்புறம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம், இப்போ ராதா ரவி, மன்சூர் அலிகான், ரம்யா கிருஷ்ணன், இது மாதிரியான ஒரு கூட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் களம் இறங்கி இருக்கிறது ஒரு இதாக இருக்குது. KS ரவிக்குமாரோடைய அந்த இயக்கம். இந்த இப்போ தியேட்டருக்கு இந்த படத்துக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஏற்கனவே பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இந்த படத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தவங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% பேர் தான் வந்து. இல்லை, இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தவங்களுக்கு 50 வயசு இன்னும் மேலே கூட இருக்கும். ஆமாம், மேலே கூட. ஆனால் இப்போ வந்திருக்கிற அந்த இளம் தலைமுறையினர் வந்து இந்த முதல் அந்த ஒரு காட்சியில் இருந்த அந்த ஒவ்வொரு பஞ்ச் டைலாகுக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா பல அரங்குகள் வந்து உள்ளேயே ஒரு ஒரு அந்த திருவிழாவில் பட்டாசு வெடிச்சா எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்க கலாட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக படத்தில் வர்ற முக்கியமான ஐகானிக் காட்சிகளை எல்லாம் வந்து அவங்க திரும்ப திரும்ப போட்டாங்க. அவங்க திரும்ப கேட்குறாங்க பசங்க, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே திரும்ப திரும்ப, குறிப்பாக அந்த ஊஞ்சல் காட்சி, அதை வந்து 4 முறை திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணாங்க. சிவாஜியே வந்து சொல்றது இருக்குல்ல, அந்த சிவாஜியை ஃபிக்ஸ் பண்றதே ரஜினி அதை வெளிப்படையா பேசிட்டாரு, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த அவரே ஒரு ஸ்டைல வந்து நடிக்க சொல்றாருல, அந்த சொண்டு போடுப்பா அப்படிங்கிறாருல, அதுவே ரொம்ப ரசனையான ஒரு காட்சின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மேல் டாமினேஷன் இருக்கிற ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர், ஒரு ஹீரோயின் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறத வந்து ரஜினியே அதை ஒப்புக்கிறார், அதை அவர் விரும்பி செய்கிறாரு. இருக்கணும் அதுன்னு சொல்றாரு அவர். அந்த கேரக்டர் இப்படித்தான். இப்போ பழுவேட்டரையர் மனைவியாக வர்ற நந்தினி வந்து எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிறதே இல்லை, கடைசி வரைக்கும் அவள் அப்படித்தான் இருக்கா. அப்போ ஏன் வந்து இந்த கேரக்டர் மாற்றணுன்றதுனால தான் கிளைமேக்ஸ் அப்படி வைக்கிறார். கிளைமேக்ஸில் வந்து அவங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னா அவர் உறுதியாக இருக்கிறார். இன்னொன்று, ரஜினிக்கு வந்து அந்த நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ஸில் வந்து ரஜினி தான் நம்பர் 1. நான் ஒரு முறை டிஆர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் வந்து தன்னம்பிக்கையோட உச்சம்னு சொல்கிறாங்க சார்னா, நீங்கள் வேறு சும்மா இருங்க, நான் அது அப்படியெல்லாம் கிடையாது, நானே ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அதை நானே அவருக்கு பெரிய ரசிகனார். யார் சார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் தாங்க இருக்கிறதுலே தன்னம்பிக்கையோட உச்சம், சிகரம் அவர். எதனால் அதை சொல்கிறாங்கன்னா, தனக்கு எதிராக எவ்வளோ பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்பவான் இருந்தாலும் சரி, அவர் அவங்கள பற்றி கவலைப்படுறதே இல்லை, அவங்கள பார்க்குறது கூட இல்லை. ஏன்னா அது வந்து தன்னை பாதிக்கும். நான் என்னுடைய நடிப்பு திறமை என்ன, நான் என்ன பாணியில் நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதிலெல்லாம் இவங்க கோட்டை விடுவாங்க, நான் அதில் ஸ்கோர் பண்ணி காட்டுறேன் பார் அப்படிங்கிறது தான் ரஜினியோட பலம். அதனால தான் நீலாம்பரின்ற அந்த பாத்திரம் இவ்வளோ பெரிய டாமினேஷன். ரஜினியை விட படமே அவங்க மேலே தான் நிற்கிதுன்னா கூட இந்த படத்தில் ரஜினிகாந்தை கொண்டாடுறேன். நான் இன்னைக்கு இந்த பசங்க அத்தனை பேரையும்
நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் தலைவருக்காக தாங்க வந்தேன், தலைவர் வந்து செம மாசுங்க, அந்த மாதிரி யாருமே நடிக்க முடியாது, ரம்யா கிருஷ்ணன் வந்து அவ்வளோ பெரிய ரோல் பண்ணால் கூட தலைவர் தாங்க வெயிட்டு அப்படின்றான். அப்போது எந்த அளவுக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு பாருங்க. இன்னொன்று, இந்த கதாபாத்திரம் நீலாம்பரிங்கிறது, அப்புறம் அந்த மைசூரில் நடந்த ஷூட்டிங்கில் அந்த ஒரு காட்சியில் வந்து எல்லாமே டிராக்டரில் வந்து இது பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு பட்ட சிரமங்கள் எல்லாத்தையுமே ரஜினி வெளிப்படையாக அந்த வீடியோவில் பேசியிருப்பார். ஆமாம், இல்லை நம்ம படத்துக்குள்ளே போவோம், படத்தில் வந்து அந்த பிரம்மாண்டமெல்லாம் இருக்கா, அதுதான் முக்கியம். ரஜினி இப்போ அவ்வளோ சொன்னார் இல்லையா, அந்த பிரம்மாண்டம் படத்தில் எப்படி தெரியுது? ஏன்னா ஒரு டைரக்டர் இப்போ பெரிய பொருட்செலவில் படம் எடுக்கிறாங்க, அந்த ப்ரொடியூசர் என்ன விரும்புவார்னா தான் அதில் தெரியணும்னு விரும்புவார். ஏன்னா நான் இவ்வளோ செலவு சொன்னது தெரியணும், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு நான் படம் எடுக்கிறேன்னா அந்த செலவு பண்ணதே தெரியாம ஒரு சினிமா எடுத்து சினிமாவிலே ஒன்று சொல்றாங்க, இந்த செட்டு போடுறாங்களே, பிரம்மாண்ட செட்டு போடுறது வந்து செட்டு மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் செட்டு மாதிரியும் தெரியணுங்கிறது தான் ஒரு யதார்த்தமானது. அந்த ஆர்ட் டைரக்டரே அதை சொல்றாங்க. இல்ல செட்டுன்னு தெரிய தேவையில்லை, ஆனா இது எப்பேற்பட்ட பிரம்மாண்டம் உணரணும், அப்படி உணர வைக்கணும். இந்த படத்துல வந்து ஒவ்வொரு காட்சியிலுமே அதை நம்ம உணரலாம். அது அந்த கிளைமேக்ஸில் அவ்வளோ க்ரௌடு வருதுன்னா, அன்னைக்கு இந்த மாதிரி சிஜி ஏஐ எதுவும் கிடையாது, எப்படி இவ்வளோ பேரை திரட்டினாங்க, எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ரஜினிகாந்த். அது இன்னொரு இதில் வந்து இந்த ஒளிப்பதிவு கேமரா ஒர்க், அந்த பிரம்மாண்டத்தை காட்டினது அந்த கேமரா. அதுக்கப்புறம் வந்து இசை ரகுமான், ஆமாம், ஏஆர் ரகுமானோட இசை, அப்புறம் வந்து வைரமுத்துவோட பாடல்கள் வந்து வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு இதாக இருக்குது, தேசிய கீத மாதிரி ஆயிட்டு. அவங்களுக்கு பல பேர் வந்து என்ன, இது ரீரிலீஸ்ன்றதுனால இதை டிஜிட்டலில் மாஸ்டரிங் பண்ணிப்பாங்க, அல்லது நிறைய டிஜிட்டல் ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எந்த டிஜிட்டல் ஒர்க்கும் பண்ணல. இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்ணி கொடுத்தது மட்டும்தான், அதாவது அந்த பிரிண்டில் இருந்ததை டிஜிட்டலுக்கு மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தரம் பார்த்துட்டு இப்பயும் புதுசாக எடுத்த படம் மாதிரியே இருக்கேன்றாங்க. அது காரணம் என்னென்னா, அன்னைக்கு அவ்வளோ குவாலிட்டியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு கதை சொல்கிறாங்கல்ல டைரக்டர்ஸ், ரஜினிக்கே எவ்வளோ பேர் கதை சொல்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து போட்டு காமிச்சிருக்காரு. ஏன்னா கதை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அதை எப்படி சொல்லணும், ஏதோ இஷ்டத்துக்கு வந்து ஒரு கதையை வந்து சொல்லிவிட்டு அதில் வந்து ரஜினியை காமிச்சா போதும்னு பண்ணக்கூடாதுரா. ஒரு கதையை வந்து கரெக்டாக வந்து A to Z எல்லாம் நல்லா பண்ணுண்டா அப்படிங்கிறத. அந்த சௌந்தர்யா கேரக்டரு அதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு இது, அது ரொம்ப ப்ரெசென்ட்டான. அது மணிவண்ணனுடைய அந்த இது சித்தப்பாவா நடிச்சிருக்க அந்த மணிவண்ணன், ராதா ரவி, ஒரு காட்சியில் தான் ஒருவர் மன்சூர் அலிகான், ஆனாலும் அந்த காட்சி வந்து பேசப்படுற மாதிரி இருக்கு. இப்போ சிவாஜியே வந்து அவன்கிட்ட பார்த்து நடிக்கணும்ப்பா, நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருந்திருக்காரு சிவாஜி, அது வந்து மணிவண்ணன் நம்மளே ஜெயிச்சிருவான்ப்பாங்கிற மாதிரி தான் அந்த படத்துலயும் இருக்கு அந்த காட்சி. ஏன்னா அன்னைக்கு மணிவண்ணனோட டிமாண்ட் அப்படி இருந்தது, எல்லா படத்துலயும் மணிவண்ணன் இருப்பார். ஷூட்டிங்க்கு வந்து ரோல் ஃபிலிம் ரோல் இல்லாமல் கூட போயிடலாம், மணிவண்ணன் எல்லாம் போக முடியாது. அந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா இருக்காரு, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு மணிவண்ணன் ஒரே நேரத்தில் என்கிட்ட சொல்லும்போது ஒரே நேரத்தில் 13 படமே நம்ம பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் வருகிற அந்த பஞ்ச் டயலாக் வசனங்கள் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் இருக்கும், படத்துக்கும் இணைந்து அந்த கதாபாத்திரங்களும் சேர்ந்து இருக்கும். என்னன்னா வெளிப்படையா அந்த பொலிட்டிக்கலா தெரியாது. இப்ப முத்துல வந்து சில டயலாக் வெளிப்படையா தெரியும், எப்போ வருவேன், அதெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் அரசியல்ல வர்றதை பத்தி அந்த டைம் அப்படி இருந்தது. இந்த படத்துல வந்து பொலிட்டிக்கலா செட்டில் ஆயிட்டு இருந்துச்சு எல்லாமே. ஆனா அப்படியும் ஒரு டயலாக் அதுல இருக்கு, என்னன்னா அதிகமா ஆசைப்பட்ட ஆம்பளையும் அதுதான் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் வந்து நந்தினி கேரக்டர் நல்லா வந்ததா சரித்திரமே. அவர் நந்தினி கேரக்டர் வைக்கிறாரு, இவங்க வந்து ஜெயலலிதா பொருத்தி பார்த்துக்கிறாங்க, அது அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அந்த இந்த அந்த காலகட்டத்தையே வந்து அவர் சொல்லுவார் ரஜினி, எனக்கு இதில் அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஏன்னா நான் அவங்கள டார்கெட் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவங்களும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். மீண்டும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மீண்டும் அந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட அதே ஒரு வரவேற்பையும் அதே இப்போ உள்ள தலைமுறைகிட்டையும் ஒரு இது பண்ணுற ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இருக்குல்ல, பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அது. ஆமாம், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்னாங்களே அது இந்த படத்துக்கு பார்க்க முடியுது. ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு போய் படம் பார்க்குறாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ ஒரு உதயம் தேட்டரில் தான் கியூ எது வரைக்கும் நிற்கிதுன்னா, அந்த பின்னாடி உதயம் தேட்டர் பின்னாடி ஒரு ரோடு வரும், அந்த ரோடோட முனை வரைக்கும் வந்து கியூ நிற்கிது டிக்கெட்டுக்காக.
அது லைவாக டிக்கெட் வாங்குறது, இந்த மாதிரி ஆன்லைன்லாம் கிடையாது அப்போ. அப்படி ஒரு அந்த மாதிரி லைனில் நிற்கலாம் கூட அந்த கூட்டத்தை வந்து இப்போ இன்றைக்கி வந்து திரும்ப பார்க்க முடியுது. நான் 2-3 தேட்டரில் நான் பார்த்தேன். அந்த க்ரௌட் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ திரும்ப இவ்வளோ பேர் தேட்டருக்கு வர வைக்கிது ஒரு படம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். வைரமுத்து கூட அவர் ரஜினிகாந்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி அனுப்பியிருக்காரு. ஆமாம், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவர் எழுதியிருக்காரு. ஆமாம், அவர் கடந்த ஒரு 3 இதுவாக நான் பார்க்குறேன் ட்விட்டரில். ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய அந்த மொழி, குறிப்பாக பாரதிக்கு எழுதின அந்த வாழ்த்து, அப்புறம் இந்த படத்துக்கு எழுதினது ரொம்ப சிரமப்பட்டு எழுதின பாட்டுன்னு சொல்கிறாரு. அதே போல் அதில் ஒரு வரி சொல்லியிருக்காரு, அதை குறிப்பிடும் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மூங்கில் குழாயில் தேனை அடைச்சி வச்சு ஒரு அதே மாதிரி தங்கம் பழமையானாலும் விலை வந்து குறையாது. அதுதான் படையப்பா. ஆமாம், தங்கம் பழசானாலும் விலை குறையாது.